Children, here is another story. The parrots and the flower. கிளியும் மற்றும் பூக்களும். Here is a picture story about the friendship between two birds and a flower. இந்த picture story பார்த்தோம்னாக்கா இது முக்கியத்துவமான friendship சொல்லுது. எதுலேருந்து? ரெண்டு பறவைகிட்ட இருந்தும் ஒரு பூக்கள்ல இருந்தும் சொல்லுது. பாப்போமா என்ன friendship பாப்போமா? There was a beautiful garden with a big tree. Two parrots lived in it. ஒரு அழகான தோட்டம், பெரிய மரம், அது ரெண்டு கிளிகள் வாழ்ந்துட்டு வந்தது. They loved to fly around the garden. When they were hungry, they ate seeds, fruits, flowers and leaves. பசியா இருக்கிறப்ப அவங்க வந்துட்டு சீட்ஸும் ஃப்ரூட்ஸும் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு சுற்றி கார்டன் சுற்றி பறக்கிறதுக்கு ஃப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. We love to eat these leaves. இந்த இலைகளை சாப்பிட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். A little yellow flower heard the parrots. இந்த சின்ன பூ, மஞ்சள் பூ என்ன பண்ணுச்சு? அவங்க பேரட்ஸ் சொல்கிறத கேட்டுது. Hear the parrots. She was scared. பயந்துருச்சு. Oh no, if these two see me, they will tear my petals with their beak. அப்படின்னா என்ன இவங்க பார்த்தாங்கன்னா வச்சுங்களேன், அவங்களுடைய அழகு, அதாவது அவங்க வாயாலே குத்தி என்னுடைய பூக்களில் இது பண்ணிடுவாங்க, சாப்பிட்ருவாங்க. அதனால் ரொம்ப பயந்தது. Scared, it got scared. The parrots heard the flower. Parrots என்ன ஆச்சு? பூ சொன்னதை கேட்டுருச்சு. They went to talk to her. அதனால் அதுக்கிட்ட போய் பேச போயிருக்கு பூக்கிட்ட. Parrots. Hello little flower. We did not know that our beaks hurt the flowers. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இது மாதிரி கொத்தி கொத்தி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வலிக்கும்னு எங்களுக்கு தெரியாது. We will never sit on any little flower again. We are sorry. நாங்கள் திரும்பவும் இது மாதிரி குட்டி குட்டி பூக்கள் மேலே உட்கார மாட்டோம். சாரி, என்னை மன்னிச்சிடு. The little yellow flower was happy. இப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மஞ்சள் பூ. Will you be our friend? என்ன கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்களா? Sure, I would love to. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Every morning the parrots flew outside the garden. In the evening they came back and told the flower everything they saw. மார்னிங் பேரட்ஸ் வந்து பறந்து கார்டனில் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து என்ன கதைலாம் நடந்ததோ, நீங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தீங்கன்னா சொல்வீங்களா, எல்லா கதையும் சொல்வீங்களா, அம்மா இது ஸ்கூலில் இதெல்லாம் நடந்து சொல்வீங்க இல்லையா, அதே மாதிரி அது எல்லா கதையும் அந்த பூக்கிட்ட சொல்லுது. One night it rained heavily. ஒரு நாள் செம்ம மழை. The wind blew hard. காற்று வேகமாக வீசுது. And little yellow flower was hurt. ரொம்ப அதால் தாங்க முடியல அந்த காற்றுடைய வேகத்தை. It did not talk anymore. அதால் எதுவுமே பேச முடியல. The parrots were sad. அதை பார்த்து அது ரொம்ப கஷ்டப்படுது பேரட்ஸும். After a few days the sun shone brightly. After a few days, கொஞ்ச நாள் கழிச்சு சன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. Another little yellow flower bloomed. இன்னொரு மஞ்சள் பூ பூத்திருக்கு. The parrots were eating leaves. Just then the yellow little flower smiled and waved at them. இப்போ வந்துட்டு இன்னொரு பூ வந்து ஸ்மைல் பண்ணி அவங்ககிட்ட ஹாய்ன்னு சொல்லுது. ஹலோ, ஹே, will you be my friend? The parrots made a new friend. என்ன ஒரு அழகான கதையில் ஒரு ஃப்ரெண்டுக்காக அது வருந்துறதும் தான் வழியை புரிஞ்சுக்கிறதும் இந்த பறவைகள் பண்ணுது. தேங்க்யூ.